விலை நிர்ணயம் பண்ணி கொடுக்கணும், குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் பண்ணி கொடுக்கணும், விவசாயிக்கு கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யணும், மின்சார ஒழுங்குமுறை சட்டத்தை வாபஸ் வாங்கணும். அந்த சட்டத்தினால விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை ரத்து செய்யக்கூடிய சட்டமாக கொண்டு வர்றாங்க. இந்த 3 முக்கிய கோரிக்கையை வச்சு தான் இன்றைக்கி பேரணி நடக்குது. வேளாண் உற்பத்தி பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை MSP சட்டத்துடன் உறுதிப்படுத்த வேண்டும். விவசாயிகளின் வங்கிக் கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். மின்சார ஒழுங்குமுறை சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து தமிழ்நாடு நாராயணசாமி நாயுடு விவசாயிகள் சங்கம் சார்பில் பொள்ளாச்சியில் டிராக்டர் பேரணி நடைபெற்றது. மாநில தலைவர் AS பாபு தலைமையில் பொள்ளாச்சி ராஜேஸ்வரி திடலில் தொடங்கிய இப்பேரணி புதிய திட்ட சாலை, கோவை சாலை உள்ளிட்ட முக்கிய வீதிகளில் பவனி வந்தது. பேரணியில் கலந்து கொண்ட விவசாயிகள் மற்றும் சங்க தலைவர்கள் விவசாயிகள் வாழ்வதற்கு வகை செய்யும் அடிப்படை கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று கோரினர். இதில் அனைத்து வேளாண் பொருட்களுக்கும் குறைந்தபட்ச ஆதார விலை சட்டத்துடன் உறுதி செய்யப்பட வேண்டும். மத்திய மற்றும் மாநில அரசுகள் விவசாயிகளின் வங்கிக் கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். மின்சார ஒழுங்குமுறை சட்டத்தை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும். விவசாயிகள் தங்கள் உற்பத்தி பொருட்களை நேரடியாக சந்தைக்கு விற்க அனுமதிக்கப்பட வேண்டும் போன்ற முக்கிய கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. இது தொடர்பாக மாநில தலைவர் AS பாபு கூறுகையில், இந்த பேரணியினுடைய முக்கிய நோக்கமே விலை நிர்ணயம் பண்ணி கொடுக்கணும், குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் பண்ணி கொடுக்கணும், விவசாயிக்கு கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யணும், மின்சார ஒழுங்குமுறை சட்டத்தை வாபஸ் வாங்கணும். அந்த சட்டத்தினால விவசாயிகளுக்கு இலவச மின்சாரத்தை ரத்து செய்யக்கூடிய சட்டமாக கொண்டு வர்றாங்க. இந்த 3 முக்கிய கோரிக்கையை வச்சு தான் இன்றைக்கி பேரணி நடக்குது. மத்திய அரசு உடனடியே இதுக்கு தீர்வு காங்கணும். நம்ம இந்தியாவுடைய ஐக்கிய விவசாய சங்க தலைவர் டெலேவால் அவர்கள் 60 நாளைக்கு மேலாக உண்ணாவிரதம் சாகும் வரை உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ளார். அவர் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் உடனடியாக இதற்கு தீர்வு காண வேண்டும் என்பதன் நோக்கமாக இன்று பேரணி புறப்படுகின்றது.